ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், காலை வணக்கம் உங்கள் அனைவருக்கும். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இன்றைக்கி வந்துட்டு சண்டே சமையல் செய்ய போகிறோம். சண்டே நம்ம என்ன சமையல் செய்ய போகிறோம்னா, மீன் குழம்பு வச்சுட்டு எறா ஃப்ரை பண்ண போகிறோம். அப்புறம் காடை முட்டை வந்து ஃப்ரை பண்ண போகிறோம். இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டு சமையல். சாப்பாடு, ரசம், இதுதான் நம்ம வீட்டு சமையல். இன்றைக்கி வாங்க போய் பார்க்கலாம், எப்படி செய்கிறோம் என்னன்றதை பார்க்கலாம். இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பாத்திரம் யூஸ் பண்ண போகிறேன். அது வந்து கிராமத்தினுடைய ஸ்டைல். ஆனால் ஒரு சின்னதாக லைட்டாக நம்ம ஸ்டைலில் வரும். மீதி எல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் மாற்றி நான் ஒரு பக்கா கிராம ஸ்டைல்லே நான் உங்களுக்கு பண்ணுறேன். இப்போதைக்கு வந்து முக்கால்வாசி வந்து கிராம ஸ்டைலில் நான் வந்து அங்கே கிராமத்தில் என்ன பாத்திரத்தை வச்சு யூஸ் பண்ணுறாங்களோ அந்த இது வச்சு இங்கே நான் செய்து நம்ம இன்றைக்கி எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். நம்மளுடைய லஞ்சை வாங்க, நீங்கள் எல்லோரும் வீடியோக்குள்ளே வாங்க, ஷேர் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த எறாக்கானது வந்து மசாலா வந்து இதோ ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதாவது வெங்காயம், குட்டி வெங்காயம், சாம்பார் வெங்காயம், கருவேப்பிலை, தக்காளி இது எடுத்து வச்சுக்கிட்டேன். இதுக்கு வந்துட்டு நம்ம வந்து இந்த எறாக்கான இது வந்து இந்த மேட்சிங்கு இந்த கடாயில் தான் நம்ம செய்ய போகிறோம். இதுதான் வந்து இதுக்கு அப்படியே மூடி செய்கிற கடாயும் கூட இதுக்கு. ஓகேங்களா? இது வந்து அப்படியே மூடி இதுக்கான செட்டு இது வந்து நான் இங்கே இதுக்கு செஞ்சு வச்சுருக்கேன். இந்த கடாய்க்கான எறாக்கான இது வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்தது வந்து இது வந்து மீன் குழம்புக்கான இது வந்து மீன் குழம்புக்கு வந்து கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், தக்காளி இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து இதுக்கான செட்டு சாம்பார் வெங்காயன்ற. இப்போ வந்து இதுதான் வந்து நம்ம மீன் குழம்பு வைக்க போகிறது. இந்த மீன் குழம்புக்கான சட்டி, மண் சட்டியோட தட்டு இது. அதுக்கான பொருள் வந்து வெங்காயம், தக்காளி, சின்ன வெங்காயம், தக்காளி, சின்ன வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை இது 3 எடுத்து வச்சுருக்கேன். இந்த கடாயில் தான் வந்து நம்ம மீன் குழம்பு வைக்க போகிறோம். இதுதான் இதுக்கான எறாக்கான கடாய். இது வந்துட்டு இந்த தட்டு தான் வந்து எறாக்கான செட்டு. இதில் வந்து எறா ஃப்ரை பண்ண போகிறோம். இதுதான் வந்து எறாக்கான வெங்காயம், தக்காளி, இது கொஞ்சம் சின்ன வெங்காயம் தான் எடுத்துருக்கேன். சூப்பராக இருக்கும் எறா சின்ன வெங்காயம் போட்டு யூஸ் பண்ணால். அப்புறம் வந்து மீன் வந்துட்டு இதுதான் நம்ம வந்து செய்ய போகிற மீன். இந்த மீன் வந்துட்டு குழம்பு வைக்க போகிறோம். இந்த மீனும் வந்து நான் அந்த மண் சட்டியில் தான் வச்சுருக்கேன். இந்த வெங்காயம் தக்காளி மண் சட்டியில் தான் வச்சுருக்கேன். இந்த வெங்காயம் தக்காளி மீன் குழம்புக்கானது மண் சட்டியில் தான் வச்சுருக்கேன். எறாக்கானது மண் சட்டியில் தான் வச்சுருக்கேன். தண்ணியும் வந்து மண் சட்டியில் தான் யூஸ் பண்ணுறேன். மீன் குழம்பு மண் சட்டியில் தான் வச்சுருக்கேன். இதை பாருங்கள், இந்த தாளிப்பு கொடுக்குறதும் மண் சட்டியில் தான் எடுத்து வச்சுருக்கேன் தட்டில். ஓகேங்களா? முடிஞ்ச அளவுக்கு மண் இது எடுத்து வச்சாச்சு. நான் ஒன்று எண்ணெய்க்கு தான் வந்துட்டு இதை யூஸ் பண்ணுறேன். இந்த எண்ணெய்க்கு இதை யூஸ் பண்ணுறேன். அப்புறம் வந்து எண்ணெய்க்கு வந்துட்டு அந்த எண்ணெய்க்குன்றேன், இந்த சட்டிக்கு வந்துட்டு என்ன கரண்டினா அந்த கொட்டாங்குச்சி இருக்குல்ல, அதில் வந்து அந்த குச்சி மாதிரி வச்சு அதை செய்வாங்கள்ல, அதுதான் இதனுடைய மேட்ச்சு. அது மிஸ் ஆகுது. அதுக்கு பதில் இதுதான், இந்த உட்டு கரண்டி தான் நான் எடுத்திருக்கேன். என்னுடைய ஸ்பெஷல் உட்டு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உட்டு கரண்டி எடுத்திருக்கேன். ஓகேங்களா? இப்போது நம்ம சமையல் ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து மீன் குழம்புக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இன்னும் கூட கொஞ்சம் ஊற்றிக்கலாம் எண்ணெய். ஓகேவா? மீன் குழம்பு ஊற்றியாச்சு. அப்படியே இந்த சைடில் இந்த கடாய்க்கும் ஊற்றிப்போம். நம்ம எல்லாமே ரெடி பண்ணி வச்சதால நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும், ஃபாஸ்ட்டாக செஞ்சிடலாம். இன்றைக்கி சண்டே சமையல் வந்து சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு மண் சட்டியில் செய்கிறது ரொம்ப பிடிக்கும். இது 2 எண்ணெயும் காஞ்ச உடனே நம்ம வந்து இந்த தாளிப்புக்கான இது வந்து நம்ம போட்டுடலாம். இது தாளிப்புக்கான இது வந்து ஜீரகம், கடுகு இதையும் இதில் போட்டுடலாம். அப்புறம் மீன் குழம்புக்கு வந்து நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். இதுக்கான கருவேப்பிலை போட்டுக்கலாம். இதுக்கான வெங்காயம் போட்டுக்கலாம். இதுக்கு கொஞ்சம் அதிகமாகவே போட்டிருப்பேன். ஏன்னா நம்ம தொக்கு சாதம் சாப்பிடுவோம். நம்ம எல்லாருக்குமே அந்த தொக்கு சாதம் வந்து கடாயில் பசஞ்சு சாப்பிட்ற பழக்கம் உண்டு. யாருக்கும் இல்லைன்னு சொல்ல முடியாது. எல்லாருக்குமே இருக்குது அந்த ஹேபிட்டு. எனக்கும் அந்த ஹேபிட் இருக்குது. குழம்புக்கான உப்பு, வதங்கிறதுக்கான உப்பு எல்லாத்துக்குமே சேர்த்து நம்ம இப்போதே போட்டுருவோம். வதங்கிட்டு குழம்புக்கும் அப்படியே சேம் ஆயிரும். நான் ஈஸியாக சீக்கிரமாக வதங்கும் உப்பு போட்டால். அப்படியே மூடி வச்சுருவோம். நல்லா வதங்கிறதுக்கு நம்ம டைம் கொடுப்போம். ஓகேங்களா? இதுலேயும் தக்காளி போட்டுடலாம்.
ஓகேங்களா. இதுக்கும் வந்துட்டு எறாக்கான உப்பு, இந்த தொக்குக்கான உப்பு இதுலேயும் போட்டுடலாம். இதையும் நம்ம வந்து மூடி வச்சுருவோம். ஓகேங்களா. வதங்கின உடனே நம்ம அடுத்த ப்ராசஸ் ஆரம்பிக்க நம்ம இந்த இது வதங்கிடுச்சு, நல்லா வதங்கிட்டு இருக்கோம். இது ரொம்ப நேரம் ஆயிடுச்சு வதங்கிட்டுருக்கோம். ஓகேங்களா. இப்போ வந்து நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் புளி, நல்ல புளி தண்ணியை கரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறமா இதில் குழம்பு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், தனியாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் 2 ஸ்பூனு, தனியாத்தூள் 2 ஸ்பூனு, மஞ்சத்தூள் 1 சிட்டிகை போட்டு இதை நான் கரைச்சி வச்சுக்கிட்டேன். இப்போ வந்து இந்த குழம்பு நல்லா கொதிச்ச உடனே கொஞ்சம் திக்னஸ் வந்தோடனே நம்ம மீன் போட்டு ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம இறக்கிடலாம். நம்ம வந்துட்டு எறா வந்துட்டு என்ன வதங்கியிருக்குன்றது என்ன ஸ்டேஜில் பார்க்கலாம். நல்லாவே வதங்கிருச்சு, நம்மளுக்கு தேவையான அளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ நம்ம எறா போட்டு மசாலாலாம் போட்டுடலாம். இந்த மாதிரி சின்ன வெங்காயம் போட்டு எறா வறுத்தது நீங்கள் ட்ரை பண்ணியிருக்க மாட்டீங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நான் 2-3 வாட்டி சாப்பிட்டா சூப்பராக இருக்குது. இப்போ வந்துட்டு நம்ம எறா வந்து இதில் போட்டுக்கலாம். அப்புறம் அதுக்கான மசாலா குழம்பு மிளகாத்தூள், தனியாத்தூள், மஞ்சத்தூள் இது 3மே எடுத்து வச்சுருக்கேன். இதை தான் நம்ம போட போகிறோம். உப்பு வதங்கும் போதே நம்ம போட்டோம் வதக்கிறதுக்கு. இப்போ நம்ம வந்து வேணுன்ற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிப்போம். சின்ன எறா தானே, மீடியம் சைஸ் எறா தானே, அதனால் கொஞ்சமாகவே தண்ணி ஊற்றிப்போம், ரொம்ப அதிகமாக ஊற்ற வேண்டாம். இது வந்து உங்களுக்கு சூப்பராக நல்ல தொக்காவும் வரும். நல்ல எறா பாருங்கள், ரொம்ப குட்டி எறா இல்லை, ஓரளவுக்கு பரவாயில்ல. ஓகேங்களா. இதை வந்து நம்ம மூடி வச்சுட்டா நம்ம வெந்துட்டோன்னே நம்ம ஒரு கலரி இறக்கிடுவோம். இதனுடைய செட்டு இதுதான். ஓகே, இது மூடி வச்சாச்சு. அடுத்தது வந்து இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி தான் ஊற்றினேன், கொஞ்சம் தண்ணி ஊற்றினேன். ஓகேங்களா. இது வந்துட்டு எங்கள் அம்மாவுக்கு, எங்கள் அக்காவுக்கு 2 பேரும் இருக்காங்க. அவங்களுக்கும் எடுத்துகிட்டு போவேன், சாப்பாடு கட்டி எடுத்துகிட்டு போவேன். அதுக்காக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுக்குவேன். நம்மளுடைய ஸ்பெஷல் வந்து இந்த மிளகா இருக்குல்ல, அதை வந்து இப்படி 2 பீஸாக இப்படி இது பண்ணிவிட்டு மீன் குழம்புல ஒரு 2 மிளகா போட்டுருவோம். 2 மிளகா மீன் குழம்புல செம்மையாக இருக்கும். இது வந்து டேஸ்ட்டை வந்து அதிகப்படுத்தி கொடுக்குது. அது இல்லாத ரொம்ப பார்க்கவே ரொம்ப நமக்கு ஒரு யூனிக்காக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்க. அந்த குழம்புல அந்த எறா ஃப்ரை இந்த மாதிரி எந்த இது செஞ்சாலும் அதில் வந்து ஒன்றில் ஒரு பச்சை மிளகா சாம்பார்னு வச்சோம்னா அது எவ்வளோ நல்ல பார்க்க டேஸ்ட்டாக இருக்குது, கண்ணு பார்க்க அழகாக இருக்குது. இந்த மாதிரி கிண்டிதோ இந்த மாதிரி எறால போட்டாச்சு. 2 எறால 2 மீன் குழம்புல. ஓகேங்களா. அதுதான். அடுத்தது இன்னொன்று நான் வந்துட்டு என்ன சொன்னேன், தூள் பெருங்காயத்தை விட கட்டி பெருங்காயம் தான் நம்மளுக்கு வந்து நல்லது, அதுதான் வந்து ஒரிஜினல் அப்படின்னு சொல்லினேன். அது வந்து ஸ்மெல்லே நீங்கள் பார்த்தா தெரியும் இதுக்கு இருக்கும் எவ்வளோ டிஃபரன்ஸ் சொல்லிட்டு. இதில் வந்து நான் வந்து இந்த மாதிரி டப்பாவில் போட்டு தண்ணி கொஞ்சோண்டு பிடிச்சி வச்சுருவேன். ஃப்ரிட்ஜில் தான் வைப்பேன், வெளியிலலாம் வைக்கூடாது, கேட்குறோம், ஃப்ரிட்ஜில் வைக்கணும். அது என்ன பண்ணுது, இந்த மாதிரி ஆயிரும். இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும், எடுத்து கொஞ்சம் நம்ம எந்த சமையலுக்கு வேணாலும் உபயோகப்படுத்திக்கலாம். இது ஒரு டிப்ஸு, இது எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம வந்து எறாக்கு கொஞ்சம் போடலாம். ஏன்னா இதெல்லாம் வந்து பிடிப்பு, இந்த வாய்வு தொல்லைலாம் இருக்காது, ரொம்ப நல்லது. பெருங்காயம் நம்ம எல்லாத்துலேயும் சேர்த்துக்கணும் பெருங்காயம். ஓகேவா. இப்போ மீன் குழம்பையும் கொஞ்சம் போட்டுக்கிட்டேன், அவ்வளோதான். ஓகேங்களா. இப்போ சூப்பரான மீன் குழம்பு கொஞ்சம் நேரத்தில் ரெடி ஆகிடும். இந்த இந்த ப்ரெசன்டேஷனுக்கு தான் ஹேப்டாக இருக்கும். இந்த பச்சை மிளகாய் வந்து ப்ரெசன்டேஷனுக்கு ஹேப்டாக இருக்கும். அதுக்கு வந்து ரொம்ப முக்கியமாக போட்டே ஆகணும். பச்சை மிளகாய் இல்லாமல் சமையல் இல்லை. அதே மாதிரி இந்த எறாக்கும் பாருங்கள், இந்த மாதிரி எடுக்கும்போது ஆஹா, இந்த பச்சை மிளகாவோட இந்த எறாவை எடுத்தால் ஏமா சொதப்புற சூப்பர். இந்த மாதிரி பச்சை மிளகாவோட எறாவை எடுத்தோம்னா எப்படி இருக்குது பார்த்தீங்களா. அது பார்க்க ஒரு ஆக்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டும் அப்புறம் இந்த டெக்கருக்கும் சூப்பராக இருக்கும். பார்க்கவே ரொம்ப ஒரு சாப்பிட்ற பொருளில் கூட வந்து ரசனை இருக்கணும்னு நினைப்பேன் நான். அது வந்து எல்லாருக்கும் அப்படி இருக்கா இல்லை எனக்கு மட்டும் அப்படி இருக்கான்னு தெரியல. சாப்பிட்ற பொருள்லேருந்து எல்லாத்துக்குமே ஒரு ரசனையோடு அதை ரசித்து செய்யணும் அப்படின்னு நினைப்பேன். சமையல் எல்லாமே எல்லா வேலைகளுமே நான் வந்து ரசனையோடு செய்யணும். கஷ்டப்பட்டால் அது வந்து நமக்கு அதிக பாடலாம் தெரியும். ரசித்து செஞ்சோம்னா அது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நான் அப்படி தான் இதுவரை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அடுத்தது நான் வந்துட்டு எறா வந்து கொஞ்சம் டேஸ்ட் பார்த்தேன்.
ஒரு சும்மா ஒரே ஒரு கல் வந்துட்டு உப்பு கொஞ்சம் ஒரே ஒரு கல் துடிக்காயிடுச்சு, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுட்டேன் ஒரு கல். அதனால அதுக்கு வந்து சொல்யூஷன் என்னென்னா, இந்த பாருங்கள், இது வந்துட்டு இந்த உருளைக்கிழங்கு வந்து நான் வந்து சப்பாத்தி உருளைக்கிழங்கு செய்யறதுக்காக காலையில் வேக வச்சேன். அது வந்து இப்போ நம்ம வேறு பிரேக்ஃபாஸ்ட்டு செஞ்சதால் இது வந்துட்டு அப்படியே எடுத்து வச்சுட்டேன் ஃப்ரிட்ஜில். இப்போ வந்து இந்த உருளைக்கிழங்கை போட்டு நம்ம இதை அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். உருளைக்கிழங்கு வந்து அந்த கொஞ்சம் உப்பு இருந்ததில்ல லைட்டாக அதை எடுத்துரும். அதுக்காக நம்ம இந்த மெத்தடை யூஸ் பண்ணிப்போம். ஓகேங்களா? இதுவும் வந்து சூப்பர் டிப்ஸ். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அவ்வளோதான். இந்த உருளைக்கிழங்குல இந்த இறால இந்த உருளைக்கிழங்கை போட்டு இன்னும் நல்ல இன்னும் கொஞ்சம் இதுவாகட்டும். மேஷ் இந்த தொக்கு வந்து இன்னும் கொஞ்சம் சுண்டிட்ட உடனே எடுத்துடலாம், ஆஃப் பண்ணிடலாம். ஓகேங்களா? அடுத்தது மீன் குழம்பு கொதிச்சுக்கிட்டு இருக்குது. அப்புறம் இன்னொரு இது, இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணணும், கொஞ்சம் மெத்தி இலையை கொஞ்சம் போட்டுருவோம். அப்போ தான் வந்து அதாவது ஃபாஸ்ட் ஃபுட்டில், அதாவது ரெஸ்டாரண்ட்டில் பெரிய ரெஸ்டாரண்ட்டில் செய்கிற வாசனை வரும், ரொம்ப நல்லாயிருக்கும் ஸ்மெல்லு. அதுக்காக நான் அதை சேர்த்துப்பேன். அதே மாதிரி யாராக்கும் நம்ம அதை போட்டுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தெரியும். அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், ஸ்மெல்லும் வந்து சூப்பராக இருக்கும். அதுதான் இதனுடைய சீக்ரெட். மெத்தி இலை வந்து இந்த மாதிரி அதே மாதிரி சாம்பாருக்கு போட்டோம்னா அப்படியே ஹோட்டல் சாம்பார் மாதிரியே இருக்கும். மெத்தி இலை வந்து அந்த ஸ்மெல்லை வந்து கூடுதலாக்கி கொடுக்கும். ஹோட்டல் சாம்பார் மாதிரி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து குழம்பு வந்து நல்லாவே கொதிச்சிச்சு. ஓகேங்களா? இந்த இதுலேயே நம்ம இந்த திக்னஸ்லேயே நம்ம போட்டால் தான் வந்து குழம்பு வந்து மீடியமாக இருக்கும். இல்லைனா வந்து ரொம்ப சொல்லிச்சுன்னா அப்புறம் தொக்கு மாதிரி சாப்பிட முடியாது. அதனால் நான் மீன் நல்லா போட்டுக்கிறேன். வந்து நம்ம மீன் நல்லா உள்ளே போட்டாச்சு. கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் பொறுத்து நம்ம ஆஃப் பண்ணிடுவோம். கரெக்டாக மீன் குழம்பு வந்து இந்த சட்டி ஃபுல்லாக, அந்த மண் சட்டி ஃபுல்லாகவே அழகாக வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம அப்படியே க்ளோஸ் பண்ணி வைப்போம். ஃபுல்லாக மூடணும்னா கொஞ்சம் கேப் வைக்கணும். ஃபுல்லாக மூடணும்னா குழம்பு வந்து பொங்கி வெளியில் வந்துடும். அதனால் நான் ஃபுல்லாக மூடிட்டு அது மாதிரி நம்மளும் மூடலான்ட்டு நீங்களும் அந்த மாதிரி மூடிட்டு அப்புறமா பொங்கிற போகுது குழம்பு. அதனால் கொஞ்சம் கேப் இருக்கும், ஃபுல்லாக மூடக்கூடாது. ஓகேங்களா? வாங்க, இப்போ வந்துட்டு மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஆஃப் பண்ணிடலாம். மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ வந்துட்டு மீன் குழம்புக்கு கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுப்போம். ஓகேங்களா? இறாக்கும் வந்துட்டு நம்ம கொத்தமல்லி போட்டுக்கலாம். முடிச்சு இப்போ வந்துட்டு நம்ம அடுத்தது என்ன செய்ய போகிறோம்னா, மீன் குழம்பு இறக்கி வச்சுட்டு நம்ம வந்து காடை முட்டை வந்து வறுத்துப்போம். கலர் இது நம்ம ஸ்டீல் கரண்டி போட்டோம்னா நம்மளுக்கு வந்து சீக்கிரமாக மீன் உடஞ்சிரும். இந்த உட்டு கரண்டின்றதால நம்மளுக்கு வந்து பார்த்தீங்களா எப்படி இருக்குது, சூப்பராக இருக்கா பார்க்க. பச்சை மிளகா, கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு செம்மையாக மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து இதை இறக்கி வச்சுட்டு இப்போ நம்ம ஃபுல்லாக மூடிடலாம். இப்போ நம்ம இதை இறக்கி வச்சுட்டு காடையும் வந்து இது பாருங்கள், இந்த குட்டி கடாயில் காடை முட்டை வறுக்க போகிறேன். இதில் வந்து மஞ்சத்தூள், உப்பு, மிளகாத்தூள் இது போட்டிருக்கேன். அவ்வளோதான், வேறு எதுவுமே போடல. இப்போ இதை வந்து நம்ம பற்ற வச்சுருவோம். நம்ம வந்து போதுமான அளவு கொஞ்சம் எண்ணெயை இப்போ விட்டுருவோம். ஏன்னா அப்போ தான் வந்து நல்லா அழகாக ரோஸ்ட்டாக வரும். எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ வந்து இது நல்லா தொக்கு மாதிரி நல்லா இதுவானோடனே அதுக்கப்புறமா முட்டையை போட்டு, இப்போவே முட்டையை போட்டோம்னா நம்மளுக்கு கலர்றது கொஞ்சம் இதுவாக இருக்கும். பத்தாத்துக்கு முட்டை இப்படி நம்ம செய்யும் போது இப்படி போட்டு நம்ம இப்படி கிளறும் போது முட்டையெல்லாம் உடையும். அதனால நம்ம வந்து இப்படி கொஞ்சம் நல்ல ப்ரௌனாக வந்து தொக்கா வர ஸ்டேஜில் நம்ம வந்து முட்டையை போடுவோம். காடை முட்டையை இது பார்த்தீங்களா, காடை முட்டை அவ்வளோதான். இந்த அளவுக்கு இந்த ஸ்டேஜுக்கு வந்துச்சு. இப்போ வந்து நம்ம இந்த முட்டையை போட்டு அதுதான் காடை முட்டை ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம எல்லா சமையலும் முடிச்சாச்சு. இப்போ வந்து நான் வந்து பிளேட்டில் வந்து இந்த மண் சட்டிலேயே வந்துட்டு நான் வந்து மண் சட்டி பிளேட்லேயே வந்து சாப்பாடு போட்டு சாப்பிட போகிறேன். நான் வந்து சுட சுட இருக்கும், கொஞ்சம் ஆயினா நல்லா இருக்கும். ஓகேங்களா?
ஓகேங்களா? நம்ம வந்து சாப்பிட போகிறோம். எப்படி இருக்குன்ட்டு சுவை பார்ப்போம். சுவை பார்த்து என்ஜாய் பண்ணுவோம். இன்னைக்கு இந்த மண் சட்டி சமையலை நம்ம என்ஜாய் பண்ணுவோம். என்ன ஒன்று சூடாக இருக்கு. நம்ம ஃபேன் போட்டுருவோம் கொஞ்சம். ஒரே சூடு கையில் பிடிக்க முடியல. இறா எடுத்து ஒரு பீஸ் வச்சுட்டு ரொம்ப சூடாக இருக்கு. ரொம்ப பிரமாதமாக இருக்கு. செம்ம டேஸ்டாக இருக்குது. சும்மா சொல்ல முடியாதுங்க, சும்மா சொல்லக்கூடாது. இந்த மாதிரி வந்து மண் சட்டியில் செஞ்சு சாப்பிட்டா அந்த ஒரு மாதிரி இந்த மனமாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த மனம்ன்றது வந்து இந்த சாப்பாட்டில் இருக்குது. மனமாக இருக்குது, அப்படியே ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்ற அளவுக்கு இது வந்து அளவே இல்லை, லிமிட்டே இல்லை. அந்த அளவுக்கு வந்து இது எக்ஸ்ட்ரானரி டேஸ்ட்டு செம்மையாக இருக்குது. இப்போ வந்து நம்ம காடை முட்டை எடுத்து அதை ஒரு ஃபஸ்ட்டு இறா வச்சு சாப்பிட்டோம். சரி, டேஸ்ட்டாக இருந்தது. சான்ஸில் மற்றது மீன் எடுத்து வச்சு சாப்பிடுவோம். அதாவது இறா எடுத்து சாப்பாடு வச்சு சாப்பிட்டா அது ஒரு டேஸ்ட்டு, அது முட்டை எடுத்து சாப்பாடு வச்சு சாப்பிட்டா அது ஒரு டேஸ்ட்டு. இப்போ மீன் வந்து இதையும் சாப்பாட்டில் வச்சு சுட சுட சாப்பிட்றதும் ரொம்ப 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 அருமையாக இருக்குது. சான்ஸே இல்லை. இதை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி மண்சட்டி பாத்திரத்தை வந்து உபயோகப்படுத்தி மொத்த நான்வெஜ்ஜை வந்து மண்சட்டி பாத்திரத்தில் யூஸ் பண்ணுங்கள். மண்சட்டி கடாய் இதில் அதுக்கப்புறம் சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டும் நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இப்போ நான் செஞ்ச மெத்தடில் கூட நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் என்னென்ன பொருள்லாம் போட்டனோ அதை நீங்களும் போட்டு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்களா, அந்த ஸ்டைல்லையே சமைச்சி, கிராமத்து ஸ்டைலில் அவங்க வந்து இப்படி தானே குடிப்பாங்க. நம்ம தான் வந்து சொம்பு கிளாஸ் அந்த மாதிரி குடிக்கிறோம். இவங்க வந்து இப்படி தானே குடிப்பாங்க தண்ணி. பொறுமையாக உட்காந்து பொறுமையாக சாப்பிட்டு நிம்மதியாக ஒரு தூக்கம் போடணும். அதுக்கு முன்னாடி எங்கள் அம்மாவுக்கும் எங்கள் அக்காவுக்கும் சாப்பாடு எடுத்து கொடுத்துட்டு வந்துடணும். அடுத்தது நம்ம இதே மாதிரி ஒரு விளாக்ல சூப்பரான விளாக்ல நம்ம சந்திப்போம். இப்போ உங்களுக்கு பாய் சொல்கிறேன். அதே மாதிரி உங்களுக்கு இந்த சேனல் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும், இந்த ரெசிபி கண்டிப்பாக பிடிச்சிருக்கும், இந்த சாப்பாடு இன்னைக்கு லஞ்ச் ரொம்ப பிடிச்சிருக்கும். உங்களுக்கு பிடிக்காதுன்னு யாருமே சொல்ல முடியாது. இந்த மாதிரி ஒரு லஞ்ச் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆலிநாள் தமிழச்சி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ். சுட சுட சாப்பாடு, அடுத்தது மீன் குழம்பு, மணக்க மீன் குழம்பு, ருசிக்க எறா, பார்க்க ரசித்து சாப்பிட காடை முட்டை, ஜீரண சக்திக்கு ரசம். சூப்பரான சாப்பாடு, ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன்.